ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மட்டன் தால்ச்சா. இது கூட தொட்டுக்க மட்டன் சாப்ஸ் தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் தால்ச்சா செய்கிறதுனால முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் மட்டன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாமே சேர்த்து இந்த மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பருப்பு வேக வைக்கணும். பருப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பும் 3/4 கப்பு துவரம்பருப்பும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பருப்பு கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும். காய் வேக வைக்கும்போது கூட நம்ம தக்காளி வெங்காயம் சேர்ப்போம். அதனால் இதில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் அப்புறம் அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போ காயை சேர்த்துக்கணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காயெல்லாம் நல்லா வதக்கின பிறகு இதில் மிளகாத்தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தூள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் சேர்த்துருக்கோம், மட்டன்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து 2 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். சேர்த்து மூடியை போட்டு மூடி இந்த காயை வேக விடணும். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து மட்டன் சாப் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் மட்டன் சேர்த்து அது கூட மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி இது எல்லாமே சேர்த்து மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் சாப்ஸுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பூண்டு, இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, அப்புறம் மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நான் ஜீரகம் சேர்க்கணும். இப்போ ஜீரகத்தை சேர்த்து அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா இது எதுவுமே நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கிறதுனால இப்போ எண்ணெயிலே இது நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இதுவே நம்ம தோசை கூடையோ சப்பாத்தி கூடையோ சாப்பிடும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இது சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுனால நல்லா ட்ரை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இது சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடான சாதத்தில் இந்த தால்ச்சாவும் மட்டன் சாப்ஸும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.